ஹலோ கைஸ், இன்னைக்கு இவர் சொல்ற மாதிரி உண்மையிலே இந்த புக்கு நம்மளோட லைஃப்பை மாத்துமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாத்தும். அது பாத்தீங்கன்னா மைண்ட் செட் சம்பந்தமா நம்மளை மாத்தாது, பட் ஃபினான்ஷியலா நம்மளை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த புக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதனாலதான் அவர் அந்த இன்டர்வியூல அதை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். லைஃப்பில் இப்போதைக்கு நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரே ஒரு புக்கு, இந்த மார்கன் ஹவுசல்னு ஒருத்தர் வந்து சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தமிழ்லையும் இருக்குது, மற்ற லாங்குவேஜ்லையும் இருக்குது. அதை நீங்கள் படிங்க. அப்படி இன்னைக்கு இந்த புக்ல இருந்து நம்ம என்னென்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பணம் 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 சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே தான் அடங்கி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூ டோன்ட் நோ எவ்ரிதிங். அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலே நமக்கு எதுவுமே தெரியாது. எப்படின்னா, உங்களோட தாத்தா பாட்டி காலகட்டத்துல லேண்ட் ரொம்ப வேல்யூவா இருந்திருக்காது. அதாவது இது இந்த இடம் தானே அந்த இடம் தானே அப்படின்ட்டு ரொம்ப சீப்பா இருந்திருக்கும். அதே சமயத்துக்கு அவங்க கோல்டையும் சீப்பா தான் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பணத்தை மட்டுமே தான் வேல்யூ பண்ணுவாங்க. இது அவ்வளோ பைசா, இது அவ்வளோ காசு அப்படின்னு பணத்தை மட்டுமே வேல்யூ பண்ணுவாங்க. ஏன்னா அப்பா அவங்களுக்கு அசெட்ஸோட வேல்யூ அவ்வளோவா தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க சொல்ற ஃபினான்ஷியல் ஐடியாவை கேட்டுக்கோங்க, பட் அதைவே உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்க அப்பா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ உங்க அப்பா ஓகே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா இந்நேரம் நீங்க வெல்த்தியாவும் ஹெல்த்தியாவும் இருந்திருப்பீங்க. ஆனா உங்க அப்பா இது எப்படா முன்னேறும் அப்படின்னு நினைச்சனால மட்டுமே அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு. சேம் எங்க அப்பாவும் அதே வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் நம்புறேன். நான் ஷேர் மார்க்கெட்டை பத்தி எங்க அப்பா கிட்ட சொன்னாலும் அவர் போடாடே போய் வேலையை பாடுறா அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகளோட ஃபினான்ஷியல் சம்பந்தமான அட்வைஸை கேட்டுக்கோங்க, பட் நீங்க அதையே உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க. செகண்டு, நத்திங் இஸ் ஆஸ் குட் ஆர் ஆஸ் பேட் as it seems. அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. நம்மளோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸில் லக்கும் இருக்குது, ரிஸ்க்கும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லக்கு ரிஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லாட்ரி டிக்கெட். லாட்ரி அடித்து லக்கில் கோடீஸ்வரனானவனும் இருக்கான், லாட்ரி வாங்கி வாங்கியே ஏழையாக இருக்கிறவனும் இருக்கான். ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா லக்குக்கும் ரிஸ்க்குக்கும்? மற்றவங்களோட ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்க பழகிக்கோங்க. அதாவது அவங்க என்ன தப்பு பண்ணனால அவங்களுக்கு லாஸ் ஆச்சு, இல்லை அவங்க என்ன தப்பு பண்ணனால இன்னும் பணக்காரனாகாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ்லேருந்து கற்றுக்கோங்க. மூணாவது, ஹவு மச் இஸ் எனஃப் ஃபார் யூ. அதாவது நம்ம மனுஷங்க பார்த்தீங்கன்னா நமக்கு போதுங்கிற வார்த்தையே வராது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் போதும்னு சொல்ல தோணும், சாப்பாடு. அதை தவிர நமக்கு காசு எவ்வளோ வந்தாலும் கொடுங்க 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 அப்படின்ட்டு நம்மளோட ஆசைகள் எல்லை மீறி போகிறதுனால பார்த்தீங்கன்னா அது மூலியமா பணக்காரனானவனும் இருக்கான், அது மூலியமா ஏழைகளானவனும் இருக்கான், எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தெருவில் நின்னவனும் இருக்கான். ஸோ உங்களோட இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. அப்படி எங்கள் அப்பா கால்குலேட் பண்ணாதனால தான் நாங்கள் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா எங்கள் அப்பா டெய்லி காலையில் எந்திரிக்கிறாரு, வேலைக்கு போகிறாரு வராரு, எந்திரிக்கிறாரு வேலைக்கு போகிறாரு வராரு, இப்படியே தான் அவர் லைஃபும் போயிட்டுருக்கு. அதே அவரோட 20s அவர் இந்த முடிவு எடுத்துருக்கலாம். நம்மளோட வாழ்க்கைக்கு, அதாவது நம்ம திருமணம் ஆனக்கப்புறமும் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சி ஓகே இந்த பணத்தை சேவ் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட்ல போட்டுடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு எங்களுக்கு இந்த நிலைமையே இருந்திருக்காதுன்னு நம்புறேன். இந்த நிலைமையில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்ல வரல. அவர் பண்ண அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணக்கூடாதுன்னு நான் இந்த நிலைமையில இருக்கணும் என்னவோ கடவுளுக்கு தான் தெரியும். ஓகே, பேக் டு த டாபிக். உங்க அப்பா பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. என்னன்னா எவ்வளோ பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் கூட கால்குலேட் பண்ணாம விடுறது தான் அந்த மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். ஸோ உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ண பாருங்க. ஏன்னா ஒரு இன்கம் பேஸ் பண்ணி உங்களோட லைஃப் இருந்ததுன்னா டோட்டலி ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா உங்களுக்கு வேலை விட்டா வீடு, வேலை விட்டா வீடு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு வந்துடுவீங்க. ஸோ அதையும் தவிர ஒரு சைடு இன்கமை கிரியேட் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைடு இன்கம் மூலியமாக உங்கள் வேலையை விட்டாலும் நீங்கள் அந்த இன்கம் எடுத்து ஃபுல்லாக பார்த்து அது மூலியமா இன்னொரு சைடு இன்கம் கிரியேட் பண்ண பாருங்க. பணம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வாழ தேவைப்படுற ஒரு பொருள் தானே தவிர அதையவே வாழ்க்கையா மாற்றிக்க கூடாது. ஓகே, இப்படி நம்ம பண்ற மூலியமா நமக்கு பேராசை வர அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. ஸோ எப்படி நீங்கள் அதை தடுக்கலாம் அப்படின்னா 2 டிப்ஸ் மூலியமா. ஒன்றாவது, நீங்கள் எதை நினச்சும் வரி பண்ணக்கூடாது.
அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சு வரி பண்றது. ரெண்டாவது, நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். ஸோ நீங்க உங்களை மற்றவனோட கம்பேர் பண்ணிக்கிற மூலியமா பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ மற்றவங்க கூட உங்களை நீங்க கம்பேர் பண்றதை விட்டுருங்க. இப்படி பண்ணீங்கன்னா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஜாலியாவே இருக்கலாம். நாலாவது, காம்பவுண்ட் எஃபெக்ட். காம்பவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற பழமொழி தான் காம்பவுண்ட் எஃபெக்ட். அதாவது நீங்க சின்ன சின்னதா பண்ற விஷயம் தொடர்ந்து 100 நாளைக்கு பண்ணா அது உங்களுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கும்ல, அதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட். காம்பவுண்டிங்க்கு தேவையானது வந்து டைம். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ பணக்காரன் ஆக முடியும் உங்களால். இப்போ 20s இருக்கிறவங்க 15 years 16 years பாக்கெட் மணி வரவங்க இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். இது வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா இட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்களுக்கு ஒரு பயங்கர அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு 40 years இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 ரூபா, 2 நாளைக்கு 2 ரூபா, 3 நாளைக்கு 3 ரூபா, 4 நாளைக்கு 4 ரூபா அப்படின்ட்டு மல்டிபிள் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா எண்ட் ஆஃப் த டே உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்கும். இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ உங்களோட இன்கமை எப்படியாவது காம்பவுண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது மூலியமா நீங்க சைடு இன்கமை கிரியேட் பண்ணுங்க. அஞ்சாவது, கெட்டிங் ரிச் விசஸ் ஸ்டேயிங் ரிச். அதாவது இந்த இடத்துல 2 விஷயம் பிளே பண்ணுதுங்க. ஒன்று கட்டுப்பாடு, இன்னொன்று கஞ்சத்தனம். ஓகேவா? முதல்ல இந்த 2த்துக்கான டிஃப்ரெண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. கட்டுப்பாடுங்கிறது டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் மணி. அதாவது உங்க பணத்தை நீங்க செலவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கிற ஒண்ணு. கஞ்சத்தனங்கிறது டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மணி. இது நல்ல எக்ஸாம்பிளா சொல்றேன். கட்டுப்பாடுல பாத்தீங்கன்னா தேவையான பொருட்களை வாங்குறது, அதாவது சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி தேவையான பொருட்களை வாங்குறது. கஞ்சத்தனங்கிறது நமக்கு தேவையான பொருட்களை வாங்காம அந்த காசை சேர்த்து வைக்கிறது. அதாவது ஒரு நேரம் சாப்பிடாம 2 நேரம் சாப்பிடாம காசு அப்படின்னாலே இப்படி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அது சேவிங்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபியூச்சர்ல நீங்க ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாவீங்க. ஸோ கட்டுப்பாடோட இருங்க, தப்பு இல்லை. கஞ்சத்தனத்தோட இருக்காதீங்க. ஆறாவது, லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். லார்ஜ் நம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, பெரிய நம்பர்ஸ் தான் லார்ஜ் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அதே 10x மல்டிபிள் பண்ணி ஒர்க் பண்ணா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் உங்களோட பணத்தையும் எப்படியாவது 10x மல்டிபிள் பண்ண நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏழாவது, பி டைம் ரிச். அதாவது உங்களுக்கான எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க 1 வருஷம் வேலைக்கு போயிட்டு ஒரு 1 லட்ச ரூபா சேர்த்து வைக்கிறீங்கன்னா அந்த வேலைக்கு போன நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு டேஸ் கிடைக்கல. அந்த டேஸ்ல அந்த 1 லட்ச ரூபால பாதி அமௌண்ட்டை எடுத்து நீங்க சந்தோஷமா இருக்க செலவு பண்ணுங்க. சம்பாதிக்கிறதே பாத்தீங்கன்னா செலவு பண்றதுக்காக இருக்கணும். அதுக்குன்னு செலவு பண்றதுக்காக சம்பாதிக்க கூடாது. 2த்துக்கும் வித்தியாசம் புரியுதுல்ல? நீங்க உங்க எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வைங்க. அதை ஒரு நாள் உடைச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்க. ஆனா இதுல உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குங்க. நீங்க எமர்ஜென்சி ஃபண்டா ஒரு ஃபண்டை சேர்த்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஜாப் போகவே பிடிக்கல, என்னடா இது, எந்திரிக்கிறோம் போறோம் வரோம், எந்திரிக்கிறோம் போறோம் வரோம், இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு எதுல ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு நீங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும், அதுல இருந்து கூட உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க பிஸ்னஸ் மேன் ஆனக்கப்புறம் அப்பவும் நீங்க எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. எதுவுமே இல்லைனாலும் எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா நமக்கு கை கொடுக்கும். 8வது, லக்ஸரிஸ் நார்மல். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு லக்ஸரியான பொருள் ஆப்பிள் ஐஃபோன் எடுத்துக்கலாம். அந்த ஐஃபோனை வாங்கிட்டு போய் நான் எங்க அப்பா அம்மா கிட்ட காட்டுறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா படுவாங்க. ஓகே, பையன் இன்னொரு ஃபோன் வாங்கியிருக்கான், அவ்வளோதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோதான். ஓகே ப்ரோ, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டுங்க, அவங்க உங்களை பெரிய ஆளா பார்ப்பாங்க அப்படின்னு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறோம்னா ஒரு நாள் பார்ப்பானுங்க, ஓகே சூப்பரா ஐஃபோன் வாங்கிட்டேன். அதே போக போக வச்சிருக்கான் அவ்வளோதான் என்ன அப்படின்னு நார்மல் ஆயிரும். ஸோ லக்ஸரிஸ் நார்மல். அதுக்காக நீங்க உங்களோட பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அப்போ என்ன ப்ரோ, நீங்க லைஃப்ல லக்ஸரி பொருளே வாங்க மாட்டீங்களான்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா வாங்குவேன். அது எப்படின்னா, என்னோட பாசிவ் இன்கம் மூலியமா தான் வாங்குவேனே தவிர அதுக்காக காசு சேர்த்து வச்செல்லாம் நான் எதுவும் வாங்க மாட்டேன். இது எப்படி சொல்றதுன்னா, நான் ரிச் டாட் புவர் டாட் புக் படிக்கும்போது அந்த புக்ல தான் போட்டிருந்துச்சு என்னன்னா, நமக்கு தேவையில்லாத காசு இருக்கும் பாத்தீங்களா, நமக்கு சாப்பிட்றதுக்கும் காசு இருக்கு, தங்குறதுக்கும் காசு இருக்கு, வாங்குறதுக்கும் காசு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த எல்லா காசையும் தவிர தேவையில்லாத ஒரு ஃபண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபண்டு மூலியமா நான் என்னோட லக்ஸரி ப்ராடக்டா வாங்குவேன். பட் வாங்க மாட்டேன். எதுக்கு? அதை கூட இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். எதுக்கு லக்ஸரி?
சொல்ல வர்றது என்னன்னா லக்ஸரி இஸ் அ வேஸ்ட். உங்ககிட்ட பாசிவ் இன்கம் இருந்தால் மட்டும் நீங்கள் லக்ஸரி பொருட்களை வாங்குங்க. கடன் வாங்கி ஒரு லக்ஸரி பொருட்களை வாங்காதீங்க. இட் டோட்டலி வேஸ்ட். அவ்வளோதான் கைஸ், இந்த புக்கோட தியரி இதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நான் பர்சனலாக ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள சொல்கிறேன். நான் செகண்ட் இயர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நான் தான் ஃபீஸ் கட்டிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 6000 கிடைக்கும். மாதம் 6000 ரூபா கிடைக்கும். அதில் நான் 2000 மட்டும் மாதத்துக்கு வச்சுக்குவேன். ஏதாவது செலவு இருந்தால் வச்சுக்குவேன். அப்படி இல்லைன்னா காலேஜ் ஃபீஸ்க்கு சேர்த்துருவேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் கட்டணுமா. ஸோ இப்படி 2000 எனக்கு 6 மாதத்துக்கு 12000 வந்துடும். சரி ஓகே, அந்த 12000 பார்த்தீங்கன்னா அப்படியே காலேஜ் ஃபீஸ்க்கு எடுத்து வச்சிருவேன். 11500 ஃபீஸு. ஸோ அப்படியே அந்த 12000 காலேஜ் ஃபீஸ்க்கு எடுத்து வச்சிருவேன். மீதி 4000 இருக்குல்ல, அதை நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே செகண்ட் இயர்ல தான் இது எனக்கு தோணுச்சு. எப்படி தோணுச்சுன்னா, என்கிட்ட சேலரி வந்த பணம் ரொம்ப அதிகமாக இருந்தது. என் தேவையை விட எனக்கு வர பணம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. பணம் வந்தா போதும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். என்னடா இது தேவைக்கு அதிகமாக பணம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா, ஓகே இப்போ இந்த பணத்தை எல்லாம் எப்படியாவது மல்டிபிள் பண்ணணும் அப்படின்ட்டு இதே புக் தி சைக்காலஜி ஆஃப் மணி இதே புக்கை 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கேட்டு காம்பவுண்ட் எஃபெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி இன்வெஸ்ட் பண்ண மூலியமா பாத்தீங்கன்னா நான் வேலையை விட்டு நிக்கிற சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா என் வேலையில ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க. ஓகே நான் கண்டிப்பா நின்றுவேன் அப்படின்னு நின்றுட்டேன். அப்போ நான் எப்பவோ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் திடீர்னு பாக்குறேன் அது மிகப்பெரிய இம்பாக்டை கொடுத்தது. அந்த காசை வச்சுதான் நான் காலேஜ் ஃபீஸையும் கட்டினேன். அது மட்டும் இல்லாம 1 வருஷம் ஸ்டே பண்றதுக்கான அமௌண்ட் எல்லாமே நான் அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணேன். இதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அது எப்படி மல்டிபிள் பண்றது அப்படிங்கறத கத்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்டிங் ஜேர்னி. இது நீங்க என் வீடியோ பார்த்து தான் கத்துக்கணும்னு இல்லை, நிறைய வீடியோஸ் பாருங்க. அதுல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. நெஃப்டி 50னா என்ன, என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ரன் ஆகுது, எப்படி டிபெஞ்சர்ஸ் டிவிடெண்ட் இந்த மாதிரி கம்பெனில லிஸ்ட் பண்றது அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கும். நீங்க கண்டிப்பா யூடியூப்ல இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. உண்மையே சொல்றேன், நீங்க பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.